இன்று உலகெங்கும் அநேக ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், குரு மாணவர்கள் இறைமக்களை தாராள உள்ளத்தோடு ஊக்குவிப்பதோடு வாழும் ஜெபமாலை பக்தியை அனுசரித்து ஆதரவு அளித்து பரப்பி வருகிறார்கள். தங்களுக்கென ஜெபித்து பரிகாரம் செய்ய யாரும் இல்லாததால் இலையுதிர் காலத்தில் இலைகள் உதிர்வது போல ஆன்மாக்கள் நரகத்தில் விழுகின்றன. எனவே நீங்கள் ஜெப தப பரிகார முயற்சிகள் செய்து ஆன்மாக்களின் மீட்புக்காக உழையுங்கள் என்று அழைப்பு விடுத்தார் பாத்திமாவில் இறை அன்னை. எனவே தான் வாழும் ஜெபமாலையின் அர்ப்பண 10 மணிகள் மரியாயின் மாசற்ற இதய வெற்றிக்காக அர்ப்பணிக்கப்படுகின்றன. இதனோடு கூட மரியாயின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படும் இவர்களின் பாதுகாவலியாகவும் வாழும் ஜெபமாலையின் பாதுகாவலியாகவும் பாப்பரசர்களால் நியமிக்கப்பட்ட புனித பிலோமினாவின் மகிமையை பரப்புவதும் இதன் 2ஆம் நிலை நோக்கமாகும். உனக்கும் பெண்ணுக்கும் பகையை உண்டாக்குவோம் என்னும் முதல் வேத தீர்க்கதரிசன வாக்கின்படி உலக சமாதானமும் மனுக்குல மீட்பும் சாத்தானின் வீழ்ச்சியும் மரியாயின் மாசற்ற இதயத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன என்பது பாத்திமா செய்திகளின் சாரம். நற்செய்திக்கு பிறகு பாத்திமா செய்திகளே மனுக்குல மீட்புக்கு அவசியம் என்பது திருத்தந்தையரின் கருத்து. எனவே இறுதி வெற்றியை இறைவனுக்கு உரித்தாக்க விரும்பும் யாரும் மரியன்னையின் மாசற்ற இதய வெற்றிக்காக உழைக்க கடமைப்பட்டுள்ளனர். இதயத்திற்கு நம்மை அர்ப்பணித்துள்ளதன் அடையாளம்தான் ஜெபமாலை ஜெபிப்பதும் மற்றும் உத்தரியம் அணிவதும் ஆகும். இறை இயேசுவின் அர்ப்பணம் மற்றும் ஜெப தப பரிகாரம் உலகை மீட்பது உண்மை என்றால்
நீங்கள் என் சாட்சிகள் என்றும், என்னில் விசுவாசம் கொள்பவன் என்னிலும் பெரியன செய்வான் என்றும் சொன்ன இறை இயேசுவின் வாக்கின்படி நமது அர்ப்பணம் மற்றும் ஜெப தப பரிகாரங்கள் ஆன்மாக்களை மீட்காமல் இருக்கவே முடியாது. இறைவனை உண்மையிலேயே நாம் நேசிக்கிறோம் என்றால், மனுமக்களின் பாவங்களால் நொந்து போயிருக்கும் பரம தந்தையை மீண்டும் மீண்டும் வேதனைப்படுத்தாதீர்கள் எனும் அன்னையின் அழைத்தலுக்கு நாம் செவி சாய்க்காமல் இருக்க முடியாது. பரம தந்தையின் வேதனையை குத்தி கிழிக்கப்பட்ட இயேசுவின் இதயமும் முட்களால் சூழப்பட்ட மரியன்னையின் மாசற்ற இதயமும் நமக்கு ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்துகின்றன. அவர்களுக்கு நாம் அளிக்கும் ஆறுதல் வெறும் வாய் வார்த்தைகளில் அல்ல, மாறாக செயல்களில் காட்டப்பட வேண்டும். இறை இயேசுவின் சிலுவை பாடுகள் மற்றும் அவரது மரணத்திற்கு பிறகு எந்த ஒரு விசுவாசியின் பாடுகளும் மரணமும் ஆன்மாக்களை மீட்காதிருக்க இயலாது. இதுவரை நம் சொந்த கருத்துக்களுக்காக நாம் ஜெபங்களை எல்லாம் ஒப்புக் கொடுத்தோம். ஆனால் இனி மரியாயின் மாசற்ற இதய கருத்துக்களுக்காக, இதயத்தின் வெற்றிக்காக எப்படி நம்மை அர்ப்பணிக்கலாம் என்று கற்றுக்கொள்வதற்கு வாழும் ஜெபமாலையின் அர்ப்பண 10 மணி ஒரு துவக்க முயற்சியாக இருக்கும். இந்த அர்ப்பண 10 மணி அர்ப்பண 53 மணியாக மாறட்டும். அது முழு ஜெபமாலையாக 153 அல்லது 203 மணியாக மலரட்டும். ஏற்கனவே இவ்வர்ப்பணப் பணியை நீங்கள் தனியே செய்து வந்தால், வாழும் ஜெபமாலையில் இணைவதன் மூலம் அன்னையின் மாசற்ற இதய வெற்றிக்காக உலகளாவிய முயற்சியில் நீங்களும் பங்கு பெறலாம். அழைக்கிறது வாழும் ஜெபமாலை அன்னையின் பெயரால். ஒரு நாள் 16 ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது. இதிலே 2 ஆண்டுகள் நாங்கள் எமது பயணத்தில் கடினமான நாட்களாக தொடர்ந்தன. ஏனைய நாட்கள் ஆலயத்திலே நாங்கள் செலவழித்தோம். தேவரகசியத்தின் ரோஜா மாதாவின் இந்த திருவிழாவானது எல்லோருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு வரப்பிரசாதமாகும். எனவேதான் நாங்கள் தேவரகசியத்தின் ரோஜா மாதாவின் இந்த திருநாளை ஒவ்வொரு வருடமும் நாங்கள் கொண்டாடி வருகின்றோம். தேவரகசியத்தின் ரோஜா மூலமாக கிடைக்கப்பட்ட எல்லா வரப்பிரசாதங்களுக்காகவும் விசேஷ விதமாக தேவரகசியத்தின் ரோஜா மூலமாக சுகவீனம் உற்றோர்கள், திருமணம் ஆகாதவர்கள், சிறைச்சாலையில் வாடுவோர், பாவ சங்கீதனம் செய்து கொள்ளாமல் இருப்போர் போன்றோர் தேவரகசியத்தின் மூலமாக தான் முழுமையான திருப்தி அடைந்திருப்பதை நாங்கள் காண்கின்ற ஒரு காட்சியில் ஒன்று. தேவரகசியத்தின் ரோஜா மாதாவின்